எல்லோருமே இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க எல்லாமே சிறு சிறு தவறுகளோடு தான் நம்ம வாழ்ந்து இருக்கோம். சிறு சிறு குற்றங்கள் தவறுகள் செய்து வாழ்ந்து இருக்கோம். யாருமே ஒரு தவறும் செய்யாத இந்த உலகத்தில் வளர்ந்து வரல. எல்லாருமே ஒரு பிரச்சனையில் தவறில் சிக்கிட்டு அவமானப்படுறது உண்டு, அசிங்கப்படுறது உண்டு. அது ஏன்னா நமக்கு சரியான ஒரு புரிதல் இல்லாததுனால இந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போ ஒரு மனிதன் விழுந்துட்டான்னா அவனை பார்த்து கேலி பண்ணுறதும் கிண்டல் பண்ணுறது தான் இந்த உலகத்தில் காத்துன்னு இருக்காங்க. அதுக்காக என்ன ஒருத்தர் விசாரிப்பார், என்ன இது எப்படி, இது என்னாச்சு, அது என்னாச்சு, அவங்க எப்படிக்கிறாங்க, இவங்க எப்படிக்கிறாங்க, அந்த அந்த பல கதைகளை சொல்லி என்னை விசாரிப்பார். ஏன்னா இவ்வளோ பேசுகிறானே, இவன் எங்கே சிக்குவான் அப்படின்றது அவருடைய நோக்கம். அவர் அதை நினச்சி ஆனந்தப்படுவார். சிக்கிட்டான் பத்தியா இவன், என்ன பேச்சு பேசுகிறான் இவன் சிக்கிட்டான் பத்தியா அப்படின்னு பல தரப்பட்ட ஆட்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்துங்கிறாங்க. யாராவது ஒரு கஷ்டப்பட்டா அவங்கள கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் ரெடியாக இருக்குது. ஒரு மனிதன் குற்றமே செய்யாத, அசிங்கப்படாத, அவமானப்படாத வாழறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் வழி சொல்லலை. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது நமக்கு. இப்போ ஜான் ஜெபராஜ் அநேக பாடல்களை பாடியிருக்காரு. அநேக பாடல்கள், அவருடைய பாடல்கள் சின்ன பசங்க கூட நல்ல இனிமையாக கேட்பாங்க, இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. வாலிபர்களை அதிகமாக கவர்ந்த ஒரு பாடல்கள் அவருடைய பாடல்கள். அவர் நல்ல டைம் பாஸுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் அவரும் நினச்சி நிறைய பேர் கீபோர்டு கற்றுக்கிட்டு பாட்டு பாடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அந்த ஜான் ஜெபராஜ் தன்னுடைய காரில் போய்ங்கிறாரு. காரில் போகிறப்போ இப்போ நடக்கிற விஷயம் அவருக்கு நடக்குன்னு தெரியாது. அதனால் ஆனந்தமாக பாடிட்டு போகிறாரு. ஊர் என்ன சொன்னாலும், பார் என்ன சொன்னாலும், நீரல்லவோ துணை இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை பாடின்னு இருக்காரு. வாங்க அதை கேட்போம். நம்ம கிறிஸ்தவத்துல அநேக பாடல் ஆசிரியர்கள் போயிட்டாங்க. இப்ப சமீபத்தில் புகழ்பெற்ற பெர்க்மான்ஸ் பாடல்கள் எல்லார் வீட்லையுமே அது ஒலித்த காலங்கள் உண்டு. இருந்தாலும் காய்ச்சி மூச்சின்னு கத்துவார் யாரு, பெர்க்மேன். ஆனால் ஜான் ஜெபராஜ் ஒரு மெலோடி சாங்ஸோட மெதுவான வாய்ஸோட பாடினாலும் அது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். அதை யார் கேட்டாங்க, கிறிஸ்துவ அல்லாதவர்களும் கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஒரு மெலோடி சாங்ஸை கேட்டு அவங்க மேமறந்து போயிட்டாங்க. ஒரு கவலை மறந்தாங்க, துன்பத்தை மறந்தாங்க, இன்பமாக இருந்தாங்க. அதை கேட்டுன்னு பல பேர் வீட்டு வேலைகளை செஞ்சாங்க. வாலிபர்கள் வைஃபைலையோ டிவிலையோ பார்த்து மகிழ்ந்தார்கள். இப்படி ஜான் ஜெபராஜ் இப்போ ஒருத்தர் ஒரு ஆள் எழுந்து வர்றாருன்னா இப்படி ஜான் ஜெபராஜ் போல, இப்போ என்ன போல எல்லாருக்கும் ஒரு இப்படி வர்றாங்கன்னா எல்லாரையும் குறித்தும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு குறித்தும் ஒரு நோக்கம் உண்டு. ஜான் ஜெபராஜ் இப்போ வர்றாருன்னா வளர்ற வரைக்கும் விட்டுட்டாரு. இப்போ அவர் மேலே பழைய பாவமும் சுமருது. ஏன்னா இவர் குற்றவாளி, இவரை சிறையில் போடுங்க, இவருக்கு தண்டனை கொடுங்க, இவர் விடாதீங்க, இப்படியெல்லாம் சொல்லி இன்னைக்கு ஜான் ஜெபராஜ் பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், அதுதான் கேட்குறேன். எல்லாருமே குற்றம் குறையில்லாத செஞ்சு தவறு செய்யாத இருக்கிறவா ஜான் ஜெபராஜ் கையை காட்டு. இன்னும் கோர்ட்டு முடிவாகல, அதுக்குள்ளேயே இவ்வளோ பேச்சு ஏச்சு. ஜான் ஜெபராஜ் ஒரு இன்பமாக பாடிட்டு போகிறார். ஜான் ஜெபராஜ் ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். அவர் தம்பி ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு அந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், உடற்பயிற்சிக்கு. ஏன்னா அதனால தான் இப்போ ஓரளவுக்கு அவர் அந்த நார்மல் பாடியோட தொப்பை இல்லாத, வயிறு பெருத்து போகாத இருக்கிறார். இது அவசியம். ஒரு மனுஷனுக்கு உடற்பயிற்சி என்பது ஒரு அவசியமான ஒன்று. அது ஜிம்முக்கு போய் பண்ணுறது ஜான் ஜெபராஜ் நம்ம வீட்டிலே பண்ணலாம். நான்லாம் சின்ன சின்ன பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். மூச்சு பயிற்சி அப்படிலாம் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி ஒரு தவறில்லாத ஒரு பயணமாக போய்கிறது என்னுடைய வாழ்க்கை. ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லி விரும்பாங்க. ஒன்றுமே பண்ணாதீங்க, நீங்கள் அப்படியே கவுந்து பட்டால் போதும். நேராக மல்லாக்கா படுக்கிறத விட்டுட்டு
என்ன படுங்க, மிளகா படுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது 2 முறையாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமாவது அந்த கவுந்து படுத்தோம்னா நம்முடைய ரத்த ஓட்டம் சீராகும். ஏன்னா ஆங்கங்கே தடைப்பட்டு கொண்டு ரத்த ஓட்டம் போக முடியாத ஏன்னா வலிகளோடு இருக்கிற அந்த பாட்டெல்லாம் உள்ள உறுப்புகள்லாம் சரியா கவுந்து பண்ணணும். சில பேருக்கு அப்படியே மல்லா கட்சியாக படுப்பாங்க, உங்கிரிச்சு படுப்பாங்க, இந்த பக்கம் உங்கிரிச்சு படுப்பாங்க, எழுந்து போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் வலி வலி வலி, இங்கே வலி அங்கே வலி, வயிற்று வலி, கால் வலி, முட்டி வலி. நான் வந்து டெய்லி கொஞ்சம் அப்படி படுத்துருது, கவுந்தடிச்சு படுத்துருது. இது எல்லாருமே செய்யலாம், இதுக்கு ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஜான் ஜெபராஜ் பாட்டு எழுதும் பாட்டு பாடுதல் மட்டுமல்ல, தனது உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சி செய்தவர். இதெல்லாம் இந்த வாலிபர்கள் பார்க்குறாங்க. என்ன அதே மாதிரி இவங்களும் போகிறாங்க வராங்க இதை பண்ணுறாங்க. ஜான் ஜெபராஜ் பாருங்க, அந்த கலர் பண்ணிட்டு இருந்தார் ஒரு சமயத்தில். எல்லாரும் வந்து போட்டு பேசுகிறாங்க, நான் அதை பற்றி எதுவும் பேசலை. என்ன அந்த கலரை பண்ணிட்டு பேசினோடனே அந்த கலர் அடிக்கிறத விட்டுட்டார். அந்த மாதிரி அவரை பற்றி ஏதாவது குறை சொன்னால் திருத்திக்கிறார், தப்புன்னு சொன்னால் திருத்திக்கிறார். என்ன அப்படி மேலே ஜான் ஜெபராஜ் மேலே இப்போ பாலியல் குற்றம் வந்திருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீதிமன்றம் அதை சும்மா விடாது, துருவி துருவி ஒரு விசாரணை பண்ணும். ஏன்னா ஜான் ஜெபராஜை பற்றி இன்னைக்கு உலகமே, கிறிஸ்து உலகமே பேசின்னு இருக்குது. என்ன பல பல பேர் ஜான் ஜெபராஜை பற்றி பேசாதவங்களாம் வீடியோவில் பேசிக்கிறாங்க, அவங்க அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அது ஒன்றும் தவறு இல்லை. இந்த மாதிரி அவர் தவறு செஞ்சிட்டாரு. தவறு என்ன? இப்போ ஒரு தவறை பற்றி சொல்கிறாங்க இல்லைங்க, தவறு என்ன, அது எப்படி யார் யார் செஞ்சிருப்பாங்க, எல்லாரும் செஞ்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதுக்கு பேசி முடிவெடுப்போம். தவறு என்பது ஒரு வேலையை சரியான நேரத்தில் செய்யணும். ஏன்னா அந்த நேரத்தில் செய்யலைன்னா அது தவறு. ஏன்னா இது மாதிரி தான் நம்ம நேரத்தோடு ஒரு வேலையை செய்யணும், அப்போதான் வெற்றி வாழ்க்கை. அது முன்னாலேயும் செய்யக்கூடாது, பின்னாலேயும் செய்யக்கூடாது, சரியான நேரத்தில் சரியானது செய்யணும். இப்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுற மாதிரி சொல்கிற பாருங்க, ஏதேன் தோட்டம் ஆதாம் ஏவாளையும் படித்தார். என்ன ஆதாம் ஏவாளையும் படித்தார். ஒரு பழத்தை சாப்பிடாதன்னார், சாப்பிடவே கூடாது, இனிமேல் அது சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லல. அவர் சாப்பிடாதான்னார். என்ன சாப்பிட்டா சாகவே சாவாய் அப்படின்னாரு. அதில் வேற அர்த்தங்கள் இருக்குது. இவங்க என்ன அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு நேரத்தை குறித்து வச்சிருந்தார் கர்த்தர். ஆதாம ஏவாளை உண்டாக்கினாரு அந்த கர்த்தர், அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் அவர் குறித்து வச்சிருந்தார். அது அதிகம் உங்க பொறுமையா இல்லை, அதை பறித்து ஆளுக்கு பார்த்து சாப்பிட்டாச்சா. இதுதான் அந்த நேரத்தில் நடக்க வேண்டிய நேரத்தில் அது நடக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜென்ட் பட்டா அதுதான் தவறு. இது மாதிரி ஜான் ஜெபராஜுடைய வழக்கு போயின்னு இருக்கு. பார்ப்போம் அது எப்படி முடிவடைந்து வருது, யார் யாரெல்லாம் தவறு செஞ்சிருக்கா, உண்மையான பிள்ளைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்றது இது விசாரணைக்கு பிறகு நமக்கு தெரியும். நாம இப்ப தீர்மானமா இவர் தான் அவர் தான், வீட்டுக்குள்ள நம்ம யாரும் போய் பார்த்தது கிடையாது, 24 மணி நேரமும் நம்ம அவங்க கூட இருந்தது கிடையாது. ஏன்னா அங்க இருந்தவங்களுக்கு தான் அதனுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். ஏன்னா யார் குற்றம், யார் தவறு செய்தது, யார் தட்டி கேட்டது, தவறு யார் செய்தது, தட்டி யார் கேட்டது, அந்த தவறு கண்டிச்சு யார் பார்த்து பேசுறது அப்படின்றதுலாம் விசாரணைக்கு பிறகு தெரியும். அதுவரையும் காத்திருப்போம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.